ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ரீசெண்ட் டேஸில் நியூஸ் பார்த்துருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 சிலபஸ் அப்டேட்டட் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆகலை, பட் அப்டேட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. எப்படின்னா, தகுதி தேர்வு எக்ஸாம்ஸ் நடக்கிற மாதிரி அதோடைய சிலபஸை வச்சுருக்காங்க. இலக்கணமுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. காலங்காலமாக 6th to 12th புக் படிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இலக்கணம் போர்ஷன்ஸில் கொஷின்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஜிகே அண்டு மேக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை, பழையபடி தான் இருக்குது. தமிழ் வந்து இப்போ நம்ம எப்படி படிப்போம், எப்போயுமே புக் படிப்போம், புக் வைஸு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இது குட்டா பேடான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் ஓகே, குட்டு தான். சிலபஸ் இப்போ நம்ம படிக்கணும், அதுதான் ஒரு விஷயம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்கன்னா, சயின்ஸ் வந்து 5 கொஷின்ஸ் தான். எந்தெந்த யூனிட் எவ்வளோ கொஷின்ஸ் கவர் ஆகுன்றதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபி ஆல்சோ 5 கொஷின்ஸு. ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டும் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி 10 கொஷின்ஸ்க்கு வச்சுருக்காங்க. பாலிட்டி 15 கொஷின். இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் 9 சேர்த்து 20 கொஷின் வச்சுருக்காங்க. இதுதான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் யூனிட் 8 சேர்த்து 20 கொஷின்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஜிகே பார்ட் இவ்வளோ தான். ஆப்டிடியூட் பொறுத்தவரையும் 25 கொஷின் ஆஸ் யூஷுவல். ரீசனிங் பார்ட்டும் இருக்குது. அடுத்து இலக்கணம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாகவே தமிழ் வந்து 100 கொஷினுக்கு அதை ஒரு டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் இலக்கணமே 25 கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு யூனிட்டு, அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே புக்கில் கவர் ஆக கொஷின்ஸ் தான். ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலி ஏபிள் பர்சனுக்காக வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, 2025 எப்படி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா, செல்ஃப் ஸ்டடியாக இல்லை டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஸ்டடியை விட பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிலபஸ் அப்டேட்டட் ஆனதுனால தமிழ்லாம் நம்ம வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது. ஜிகே அண்ட் மேக்ஸுக்கு ஓகே, பட் தமிழ் வந்து சிலபஸ் படி போயாகணும். ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து துரோணா அகாடமியோட டெஸ்ட் பேட்ச் பார்த்துருந்தேன். அவங்க ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஃபீஸ் வந்து 1500. கம்மிங் சண்டேலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இப்போ கரண்ட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஷெடியூலெல்லாம். டோட்டலாக 30 டெஸ்ட் இருக்குது. 15 ஷெடியூல் டெஸ்ட்டு, 5 ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபைனலாக 10 மாடல் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். என்னுடைய சஜஷன் இது. இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்திங்கன்னா, அவங்க இலக்கணம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு 4 டாபிக். அதுக்கப்புறம் பொது தமிழ்லேருந்து ஜியு போப், வீரமா முனிவர், தமிழ் தொண்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பொது அறிவில் மேக்ஸ் ஒரு டாப்பிக்கு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8 ஒரு லெசன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போகுது. இதில் பார்த்திங்கன்னா 4வது ஷெடியூலில் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 20 டெஸ்ட்டு வருது ஷெடியூலு. அதில் வந்து 5 ரிவிஷன் டெஸ்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபைனலாக மாடல் டெஸ்ட் இருக்கும். இது வந்து எவ்ரி சண்டே வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெடியூல் ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னுடைய சஜஷன் தான். உங்களுக்கு பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இப்போதைக்கு சிலபஸ் அப்டேட் ஆனதால் இப்போ பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதை விட பேட்ச்குள்ளே போனால் அவங்களே சிலபஸ் படி எல்லாம் தேடி கொடுத்துருவாங்க நோட்ஸு. நம்ம அதை பார்த்து படித்து வீக்லி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு மோரோவர் டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் வந்து ஜூலையில் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சீக்கிரமாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனும் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாம் நம்ம கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பேட்ச் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கிஷோபா அகாடமி இது பார்த்துருந்தேன். அவங்களுடைய பேட்சுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஃபீஸ் வந்து 1200. இதில் டோட்டலாக 17 டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிவிஷன் டெஸ்டஸும் இருக்குது. லாஸ்ட்டில் மாடல் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இது ஆஸ் யூஷுவலாக சேம் தான். சண்டே டெஸ்ட் இருக்கும். OMR ஷீட்டில் 200 கொஷினு. டிஎன்பிஎஸ்சி எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கொஷின் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் எல்லாமே. இவங்களுடைய ஸ்பெஷல் என்னென்னா ஒன்லைனர் ஆல்சோ இருக்கும் இதில். இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, திருக்குறள்லேருந்து 2 அதிகாரம், அறநூல் தொடர்பாக 2 டாபிக் வச்சுருக்காங்க. தமிழின் தொன்மை சிறப்பு அதில் ஒரு டாப்பிக்கு, தமிழ் பணி, தொண்டு, சான்றோர் இதில் வந்து ஒருத்தர் கவர் ஆகுவாங்க. அடுத்து இலக்கணம் தனியாகவே ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் காமன் டாபிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பொது அறிவு பொறுத்த வரைக்கும் 5 லெசன்ஸ் வந்து ஒரு யூனிட்லேருந்துமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அந்த மாதிரி. மேக்ஸில் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு,
கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிசம்பர் மந்த்லேருந்து போகிற மாதிரி வச்சுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நடுவில் ரிவிஷன்ஸ் இல்லாமல் கண்டினியூவாக அப்படியே 17 ஷெடியூல் வந்து கண்டினியூ ஆகுது. லாஸ்ட் ஷெடியூல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஏப்ரலில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இருக்க டைமில் நம்ம அகெயின் ஒரு ரிவிஷன் போட்டு எக்ஸாம் வந்து ப்ராப்பராக நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூலையில் சொல்லியிருக்காங்க, ஜூலை 13. அவங்க சொன்ன டேட்டில் கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம கரெக்டாக படிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக 2025 உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.